ஃபினிக்ஸ் 12 நம்ம இப்போ வந்து ஃபயர் சயின்ஸ் அப்படின்ற சயின்ஸ் ப்ராஜெக்டில் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாமா? இந்த மாதிரி ஒரு மேட்ச் பாக்ஸ், அடுத்து இந்த மாதிரி ஒரு பர்த்டே கேண்டில், அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டீல் பவுல், அப்புறம் பேக்கிங் சோடா, அப்புறம் சிந்தட்டிக் வினிகர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பர்த்டே கேண்டில் லைட் பண்ண போகிறோம். பர்த்டே கேண்டில் லைட் பண்ணி அதுலேருந்து இந்த மெழுகு வந்து மெல்ட் ஆகும்ல, அதனால் 3 ட்ராப் வந்து இந்த பவுலுக்குள்ளே விட்டுக்கணும். இப்போ கேண்டில் ஸ்ட்ரைட்டாக அது மாதிரி நிற்க வச்சுக்கணும். இப்போ இது இந்த மாதிரி நிற்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் மேட்ச் அந்த கேண்டில் லைட் பண்ண போகிறோம். இந்த கேண்டில் லைட் பண்ணிட்டு அடுத்து நம்ம இந்த பேக்கிங் சோடா இருக்குது, இந்த பேக்கிங் சோடாவை அந்த கேண்டில் சுற்றி போட போகிறோம். இப்போ இந்த வினிகரை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஒரு மூடி அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணோம்னா இந்த மெழுகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமர்ந்து பாருங்க. நம்ம கேண்டில் லைட் பண்ணலாமா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமர்ந்துருச்சு. இப்போ இதுக்கு பிள்ளைங்க சயின்ஸ் பார்த்து நம்ம பார்ப்போமா? இந்த வினிகர் ஒரு சப்ஸ்டன்ஸ், பேக்கிங் சோடா வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த ரெண்டு மிக்ஸ் ஆகையில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் சோடியம் அசிட்டேட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் இந்த 3 நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து இதை சுற்றி ஃபார்ம் ஆகிக்குது. கார்பன் டை ஆக்சைடு வந்து ஏரோட ஹெவியாக இருக்கிறதுனால, ஐடியல் ஸ்டீல்றதுனால இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜனை பிளாக் பண்ணுது. அந்த ஃபயருக்கு வந்து சரியான ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கல, அதனால் அது வந்து அமர்றது. இதுதான் எனக்கு பிள்ளைக்கு சயின்ஸ். தேங்க்யூ டு ஆல்.